மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியினுடைய கொடியை ஏற்றி வறிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்வு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமையகத்திலும் மாவட்ட தலைநகரங்களிலும் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கிளைகள் அமைந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்காக மனிதநேய மக்கள் கட்சி பாடுபட்டு வருகிறது. இந்த 18 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை பல்வேறு பேரிடர்கள் பாதிக்கப்பட்ட போது களத்திற்கு சென்று மக்களுக்கு அவர்களை மீட்கக்கூடிய பணிகளையும் அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய உதவிகளையும் மனிதநேய மக்கள் கட்சி வழங்கி வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சிறப்பான பணிகளை மனிதநேய மக்கள் கட்சி தொடரும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இணையான ஒரு அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திய மாநாடு மதுரையில் கடந்த ஜூலை 6ஆம் நாள் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அரசியல் அதிகாரத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் சிறுபான்மை முஸ்லீம்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 14 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அயராது வெற்றிக்காக பாடுபடுவார்கள். இந்த தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கும் போது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும், அதேபோல திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி ஓடி ஒளிந்து விடுவது மிகவும் கேவலமான ஒரு செயலாக இருக்கின்றது. பிரதமர் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சபாநாயகருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். தவறான மோசமான பொய்களை பாஜகவின் சார்பாக பரப்பி வருகிறார்கள். நாடாளுமன்றத்திற்குள்ள எதிர்க்கட்சி, குறிப்பாக பெண் உறுப்பினர்கள் மோடியை தாக்க முன்வந்தார்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். உளவுத்துறை அப்படியான தகவலை தனக்கு தந்ததாக பாஜகவினர் சொல்லி வருகிறார்கள். உளவுத்துறை மணிப்பூரில் பாஜகவுடைய ஆட்சி அமர்ந்த உடனே மீண்டும் மணிப்பூர் பற்றி எறிகிறது. இதை உளவுத்துறை சொல்லவில்லையா? அதேபோல நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கும்போது உளவுத்துறை முன்கூட்டியே தகவல் தரவில்லையா? அதையெல்லாம் தடுப்பதற்கு வக்கற்ற ஒரு அரசு தான் இந்த மோடி அரசு. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கொள்கை உடைய பாஜக அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் நடந்து வருகிறது. பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தை பார்த்து பயப்படுவது, அஞ்சுவது வெட்கக்கேடான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கிய உடனே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில்
போட்டியிட்டோம். அதேபோல 2011 சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுடைய முடிவு அமையும். இல்லை, நாங்கள் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் பாபநாசமும் மணப்பாறையும் சென்ற முறை இருக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் 100 விழுக்காடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்றோம். அதேபோன்று இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கேட்டு பெறுவோம். இல்லை, இன்னொரு முக்கியமான செய்தியை உங்களிடம் பகிர விரும்புகின்றேன். நாளைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எங்களுடைய மாணவர் அமைப்பான சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய வெள்ளி விழா மாநாடு கல்வி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழே நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கு கொள்கிறார். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு வேணும், கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிலாம் கேட்டு வராங்க. இப்ப நம்மளுமே கூடுதல் தொகுதிகள் எல்லாம் கேட்கிறோம். இதனால திமுக கூட்டணியில திமுக ஒரு நெருக்கடியை கொடுக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் செயல்பாடு இருக்கா, இல்ல ஆட்சியில் நம்மளும் பங்கு கேட்கிற ஐடியா இருக்கா? இது நெருக்கடி அல்ல. தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். எல்லா வகையான பாஜகவுடைய நெருக்கடியே சமாளிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதையும் சுமூகமாக தீர்த்து ஒரு வெற்றி கூட்டணியை சிறப்பாக அமைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நன்றி.